சென்னையில் போராட்டத்தில் ஈடுபட வந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் தமிழரசியிடம் கேட்கலாம். தமிழரசி, போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்பாகவே போலீசார் குவிக்கப்பட்டிருந்தார்கள். தற்போது நடைபெற்ற கைது நடவடிக்கை குறித்த விவரங்களை பதிவு செய்யுங்கள். அபிநயா, சென்னை 5 மற்றும் 6வது மண்டலத்துக்குட்பட்ட தூய்மை பணியாளர்கள் தூய்மை பணியை தனியாருக்கு விடுவதை கைவிட வேண்டும், பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இன்று கோட்டையை நோக்கி பேரணி போராட்டத்தை அறிவித்திருந்தனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பிராட்வே அருகே சுமார் 500க்கும் மேற்பட்ட வடக்கு மண்டலத்தைச் சேர்ந்த காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் குவிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இங்கு வந்த தூய்மை பணியாளர்களை தொடர்ந்து காவல்துறையினர் கைது செய்து வந்தனர். இந்த நிலையில் தற்போது என்எஸ்சி போஸ் பிராட்வே என்எஸ்சி போஸ் சாலையில் தூய்மை பணியாளர்கள் சாலையில் அமர்ந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்தக்கூடிய, அதாவது கைது செய்யும் நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து அவர்கள் இந்த சாலையை விட்டு எழமாட்டோம் என தொடர்ந்து சாலையில் அமர்ந்தபடியும் படுத்தபடியும் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அவர்களை இந்த இடத்திலிருந்து கைது செய்யக்கூடிய, குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்யக்கூடிய முயற்சியில் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர். தொடர்ந்து காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே வாக்குவாதம் நிலவி வருகிறது, தள்ளுமுள்ளும் நிலவி வருகிறது. இந்த போராட்டம் காரணமாக இந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டிருப்பதோடு ஒரு பதட்டமான சூழலும் நிலவி வருகிறது. அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி தமிழரசி.